ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வாழைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே அதில் 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயிலே வதக்கிடுங்க. லைட்டாக வறுபட்ட உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே இதில் நான் ஒரு வாழைக்காவை தொலியெல்லாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த காயை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதோட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்களெல்லாம் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ நாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், இதை இப்போ மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு தயாராகிருச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு மசாலா பொருள்லாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குழம்பை மூடி 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக இருக்குது. சுவையான வாழைக்காய் குழம்பு தயாராகிருச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வாழைக்காய் குழம்பு பண்ணியாச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.